வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன் வித் நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னன்னா ST 250. இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம கரெக்டாக பாயிண்ட் வச்சு அடித்தோம்னா ஃப்ரண்ட்டில் போவோம், இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்ட மாதிரியே போயிட்டுருப்போம். இன்னொரு ஹைலைட் பார்த்தா இதில் பெட்ரோல், டீசல் அண்ட் கெரோசின் எதில் ஊற்றினாலுமே ஓடுவாங்க. பீட்டு பயங்கரமாக இருக்குது. பீட் வந்து கேட்குறக்கு இன்னொரு ஸ்டஃபிங்குமே வச்சுருக்கேங்க, இதை கேட்டு பாருங்கள். ஸோ பெட்டர் ஃபார் ஆடியோ குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரைட் போவோம். இந்த பைக்கோட மைலேஜஸ்லாம் கெரோசினில் எந்த மாதிரி இருக்குங்கிற வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே இந்த வண்டியோட மைலேஜஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீர் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மேலே. ஃபஸ்ட் டைம் ரெட்ரோ ஓட்டுறேங்க, வேறு மாதிரி ஒரு ஃபீலு. ஹைட்டாக இருக்கனால லெக் சைஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது. ஓட்டி பழகிறக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. ஆக்சுவலி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். நல்ல ஃபீலாக தாங்க இருக்குது. நல்ல ஒயிட் ஆங்கிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒயிட் ஆங்கிள் வைக்கல, ஒரு சின்ன கிளிப் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது லைவ்லேயே தாங்க இருக்கும், ஒயிட் ஆங்கிளில் மட்டும் போட்டுக்கிறேன். சரௌண்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பட் சின்ன ஆங்கிளில் கவர் ஆன மாதிரி இருக்கும். நான் அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஹாரனில் வேறு வைக்கலைங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரேமை பற்றி ஹைலைட்டாக சொன்னால், ஸ்டாண்டு கொஞ்சம் பார்த்து போடுற மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது. டியூப்லெஸ் ஃப்ரேம் வந்து சிங்கிள் ஃப்ரேம். நீங்கள் பார்க்கலாம், இந்த என்ட்ரன்ஸாக இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களா, ஒரே சிங்கிள் ஃப்ரேம் தான் இது வரைக்குமே போகுது. பீட்டு தாங்க கொடூரமாக இருக்குது இந்த வண்டியில். நீங்கள் லைவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்து கொடுக்கும். நம்ம ஒரு சின்ன ரைடு மட்டும் போவோம். அவர் தான் ஓனர், ரெஸ்பான்சிபிளான ஓனர், ஹானரபுள் ஓனர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு சின்ன ரைடு மட்டும் அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வருவோம். சேம் இதே பிளேஸுக்கு தான் வருவேன். பட் சரௌண்டிங் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு, நல்லா பேக் சைடில் உட்காந்து ஒரு டைம் ஓட்டி பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு கீர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே. எஸ், இருக்காங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கீரை கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருப்பான். சிம்பிளாக சொன்னால் கரெக்டாக இருந்தால் புரட்டா, இல்லைன்னா வரட்டா அப்படின்றான். ஸோ அடுத்த கீர் 4 ஸ்பீடு தாங்க அது, பட் தாறுமாறாக இருக்குது. சவுண்டு கேட்டிங்கள, ஸ்வீட்டரான சவுண்ட். கீர் டவுன் பண்ணுறது எல்லாமே வந்து அப்பில் தாங்க. ஸோ ஃபஸ்ட் கீர் மேலேனால எல்லா கீரும் மேலே தான் வரும். பீட் பார்த்தீங்கல்ல. இதில் இன்னொரு ஹைலைட் வந்து என்னருங்க, ஓனர் ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட் கீரில் இருக்கேன். நல்லா பார்த்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட் கீரில் இருக்காங்களா, இப்போ நான் கிளச்சை விட்டுறேன். ஸோ கிளச்சை விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ். இதாங்க அந்த ரிவர்ஸ் கீர். பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பீடு போச்சோ அதே இது. இப்போ வந்து பிஸ்டன் வந்து ரிவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஸ்டார்ட் பண்ண கூட தெரியாதுங்க. அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போங்க. எப்படியோ தூக்குவார். ஐ ஹவ் நோ ஐடியா. இதில் என்னென்னா, பிரேக் இந்த சைடில் இருக்குது. அதாவது பின்னாடி பிரேக் வந்து நம்ம ரைட் சைடில் பிடிப்போம். நார்மல் லேட்டஸ்ட் மாடல்லே இதே தான் வருது. பட் கிக்கர் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா கிக்கர் இருக்காது STயில். இது ஏதோ தெரிஞ்சு போச்சுங்க. லைட்டாக உள்ளே தள்ளின மாதிரி தள்ளணும். ஸோ ஃபஸ்ட் கீர் அப்படியே மேலே. ஆஹா, தெரிஞ்சு போச்சுங்க. ட்ரிக்கு தெரிஞ்சால் கரெக்டாக இருந்தால் புரட்டா, இல்லைன்னா வரட்டான்னு தெரிஞ்சுணுங்க. அதே மாதிரி தான் இது வேணும். அருமையாக இருக்கானப்பா.
கொஞ்சம் ஹெவியாகவே அமுத்துற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த பைக் ஓட்டணுன்னா பீட்டுக்காக ஓட்டலாம். அண்டர் அரௌண்ட் ஒரு 60க்குள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் பீட்டு வந்து சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை, நீங்கள் லைவாக கேட்டுட்டு தானே இருக்கீங்க. ஸோ தரமாக இருக்காங்க. இந்த மிரர் தாங்க ஒரு அட்வென்ச்சர் டைப், நல்லா வைடான ஆங்கிள். நானும் இந்த பைக் ஓட்டும் போது பேசாமல் ஒரு கிளிப்ஸ் எடுத்து ஷார்ட்ஸ் போடலான்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த வண்டி ஓட்டும் போது பேச்சே வர மாட்டேது. அதாவது பேசாமல் இருக்க முடியல, ஏதாச்சும் ஒன்று பண்ணி பேசலாம்னு தோணுது. இந்த டைம் கண்டிப்பாக பேசாமல் ஒரு வீடியோ எடுத்து கண்டிப்பாக ஒரு கிளிப்ஸ் ஷார்ட்ஸுக்காகவே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் இது ரொம்ப விண்டேஜான டைப்புங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ அமர்த்தி போதில்லை. ஆக்சுவலி வந்து இப்போ கீர் கரெக்டாக விழுகலை. அப்போ நம்ம ஒரு கீர் வந்து மேலே தூக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. கரெக்டாக விழுகலைன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா அது போகாது. years later. ப்ரோ ஸ்டார்ட் பண்ண தெரியல ப்ரோ. எங்க இருக்கீங்க? அப்படியே நேரம் இந்த லாஸ்ட் பாருங்க, மண்ணுக்கிட்ட. மண்ணு கட்டிக்கிறீங்களா? ஆமாங்க. ஸ்டார்ட் பண்ண முடியல. நியூட்ரல் விழுகலையா? நியூட்ரல் விழுந்துருச்சுங்களே. நியூட்ரலாக விழுந்துருச்சு. பைக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் சுற்று. எதுங்க எது? வரேன். ஃபைனலி கெட் இன் டு த கன்க்ளூஷன். நம்ம வந்து அந்த ST 250 அதோட ப்ரோ பார்த்தது என்னென்னா, நான் ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு கிளாசிக் 350 வச்சுருக்கேன். ஸோ அடுத்த பைக் அப்டேட் பண்ணால் பெட்டரான டார்க் உள்ள பைக்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அன்டில் இந்த பைக்கோட சவுண்டை கேட்குற வரைக்கும் தான். இந்த பைக்கோட சவுண்ட் கேட்டப்பறம் அப்படியே வந்து மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு நம்ம ஓட்டின பைக்கில் பார்த்தீங்கன்னா டிபிக்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ 250cc ஆவரேஜாக இப்போ நம்ம இருக்க கரண்ட்டாக எஸ்டிலாம் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதை விட கொஞ்சம் சவுண்ட் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம RX 200 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ விண்டேஜ்னு வரும்போது RX சவுண்டு வந்து ரொம்ப சிமிலர், எல்லா பைக்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துருவாப்பில் அவன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்த்துருந்தேன். பட் அன்டில் அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் தான். டிபிக்கில் ரிமூவ் பண்ணிட்டு அதோட தம்பாக இருக்கட்டும், பீட்டாக இருக்கட்டும், மைண்ட் ப்ளோவிங்க. அந்த தம்ப் மட்டும் நான் தடவை கேட்டுருங்க, எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்துச்சு. செகண்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கை வச்சுருக்க ஓனர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபீல் தெரியும். கண்டிப்பாக அதோட பீட்டோட கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும். செகண்ட், அந்த பைக்கில் யாரும் பில்லியனாக போயிருந்தீங்கன்னா அந்த பைக்கோட சஸ்பென்ஷன், சீட் கம்ஃபோர்ட் வந்து எந்த பைக்குமே மேட்ச் பண்ண முடியாது. டேரக்ட் காம்படிட்டர் யாரை விடலான்னா ஹிமாலயன் 411 இருக்குல்லங்க. ஸோ சீட் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி ஒரு 2020 வந்து நான் அதை ரைட் பண்ணி பார்த்தேன் 411. அப்போ வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, ரிவ்யூ பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ எனக்கு எந்த மாதிரி ஒரு சீட் கம்ஃபோர்ட் கிடச்சிதோ சேம் அதே கம்ஃபோர்ட் வந்து இந்த பைக்கில் கிடச்சிது. நான் 6 ஃபீட், எனக்கு அந்த பைக்கில் உட்காந்து கண்டிப்பாக ஆக்வர்டாக தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த தம்ப்லைனில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ
ஸோ சீட் கம்ஃபர்ட்ஸ் ஹைட்டை பார்த்தா நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. சீட் ஹைட் 790 mm 800 mm அந்த மாதிரிலாம் இல்லை. பட் பைக் ஓட்டும் போது அந்த அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு அவுட்லுக்குங்க. வண்டி நீங்கள் ஓட்டும் போது நல்லா அப்ரைட்டாக அப்படியே இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைக் எப்படி கம்பீரமாக இப்படி கை மேலே வச்சு போகிற மாதிரி ஒரு நமக்கே ஒரு ஃபீல் வரும். ஸோ அதே ஃபீல் வந்து எனக்கு அந்த பைக்கில் கிடச்சிது. கான் பொறுத்த வரைக்கும் இதை கான்னு சொல்ல முடியாது. அந்த பைக்கில் வந்து நமக்கு ஓட்ட தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து கான்லெஸில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டு எப்படி டீசல் போர்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்லங்க, கொஞ்சம் பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேக்கு பார்த்து தட்டினா பைக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் இங்கே நீங்கள் வந்து தப்பான பாயிண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க கிராங்க் பிஸ்டன் வந்து கிளாக் வைஸில் ரன் ஆகும். கிளாக் வைஸில் ரன் ஆகும்போது பிஸ்டன் மேலே கீழே போயிட்டு வரும். அது அப்படியே வந்து உல்ட்டாவாக ஆயிருங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸில் சுற்றும், இன்ஜின் வந்து ரிவர்ஸில் போகும். அந்த கிளிப்புமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். இதாங்க அந்த ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பீடு போச்சோ அதே இது. இப்போ வந்து பிஸ்டன் வந்து ரிவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எஸ், இதுவுமே வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். இது வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலைன்னா இந்த பிரச்சனையுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து ஹோண்டா CBR 650Rன்னு ஒரு சூப்பர் பைக் இருக்குது. கரண்ட்லி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்களங்க, அந்த பைக் பற்றி தான் பேசுகிறேன். அதில் வந்து கிளச்சுன்னு சொல்லி ஒரு வேரியண்ட் இருந்துச்சு. கிளச்சுங்கிறத வந்து மேண்டரி பண்ணி விட்டாங்க. வேரியண்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அப்படி சொல்லிக்கலாம். கிளச் வேரியண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு 30 இயர்ஸ் பேக் வந்து இந்த ST 250லையுமே வந்து இருந்திருக்கு. பட் அது கிளச் மெக்கானிசம் தனியாக செப்பரேட்டாக இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் புல்லட்டில் பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதுவுமே வந்து செயினை லூப் பண்ணிக்கும். நம்ம கரெக்டாக கிளச்சு பிடிச்சி விடும் போது நேக்கு பார்த்து கீர் தூக்கும் போது கிளச்சு பிடிக்காமலும் கீர் நம்ம ஓட்டிக்கலாம். இது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எங்கேயும் வந்து கிளச் கேபிள் கட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸிங்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் நான் கான்லிஸ்ட் எடுக்கிறேன். கான்லிஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இந்த வண்டியை ஓட்ட தெரியாமல், அதாவது எனக்கு அந்தளவுக்கு ஓட்டி பழக்கம் இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு விண்டேஜ் பைக் ஓட்டி எனக்கு வந்து தோணுன விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இது கரெக்டாக நம்ம ஓட்டி பழகிட்டால் ரொம்பவே வந்து இம்ப்ரெஸிங்கான பைக். அந்தளவுக்கு தம்ப் பீட் வந்து ஏன் இதை எடுத்தோங்கிற மாதிரி தோண வைக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டுங்க, இது வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். போட்டு கிக்கரை போட்டு அடின்னு அடிச்சு கரெக்டாக நேக்கு பார்த்து அடிக்க தெரியல. போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட்டே ஆகலை. இதுக்கும் அந்த பைக்கில் வந்து இன்ஜின் வேலை ஒரு ஹாஃப் ஒர்க் வந்து இருக்குது, 50%. அப்போவுமே வந்து பீட்டு தாறுமாறாக இருந்துச்சு. ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்த பைக் அது. அந்த பைக்கெலாம் மறக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கு. ஓட்டும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கான்லிஸ்ட் எடுக்கிற எதுவுமே வந்து எனக்கு மைண்டில் ஏறலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோவாக தான் தோணுச்சு. ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அந்த வண்டியோட சவுண்டு தான். இவ்வளோ கான் இருந்துமே அந்த வண்டியோட சவுண்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த கான்லாம் என்னடா இது ஒரு கான், இதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. கடைசி காணே இதுதாங்க. எனக்கு ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ண தெரியல. ரிவர்ஸ் கீர் போட்டு லாஸ்ட் ரிவர்ஸ் கீர் போட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனே ஆகலை. ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து தள்ளிட்டு தான் போனேன். தள்ளிட்டு போனதுலேயே வெறுத்துட்டேன் உண்மையாகவே. புல்லட்டை வந்து அதோட வெயிட்டு நான் எப்போ ஒரு ஹாஃப் டேங்க் வச்சுருப்பேன். எப்படி பார்த்தாலும் வெயிட் ஒரு 200 kg இருக்கும். அதை தள்ளும் போது கூட எனக்கு இவ்வளோ ஃபீல் ஆகலை. பட் அந்த பைக் என்ன வெயிட் கேஜின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளுறதுக்குள்ள, அதாவது பாலத்துக்கு மேலே தான் ஓனர் நிறுத்திட்டு நான் ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சு பார்த்தேன். ஸோ வரக்குள்ளே அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தள்ள முடியல. சரியான வெயிட்டுங்க உண்மையாகவே. அந்த பைக்கில் எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆகுது, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் எடுத்து ஓட்டணுங்கிற ஒரு ஆசையில் மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா, எங்கேயாச்சும் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் பண்ண தெரியலனா காலி. உண்மையாக நீங்கள் அங்கேயே நின்றுட்டு RSA நம்ம வந்து டாடா ஏசி எதுவும் கூப்பிட்டு ஏற்றிட்டு வரதா ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஆளை பார்க்க தான் சுல்லா மாதிரி இருக்கான், ஆனால் தள்ளுறதுக்கு வந்து யானை மாதிரி வெயிட் இருக்குது. இந்த பைக்கோட கெரோசின் மைலேஜ் எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களுமே வந்து கெரோசின் மைலேஜ் எடுக்கலான்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.